ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாமத்தை சொன்னபடி நான் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த 12ஆம் நாள் உபவாச கூடுகையில் கர்த்தர் கொண்டு வந்தபடியால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலும் ஆண்டவர் அநேக வார்த்தைகளின் வசனங்கள் மூலமாக விசேஷமாக கடந்த 2 நாட்கள் ஒரே காரியங்களை குறித்து அநேக வசனங்களின் மூலமாக நம்மை நடத்தினார். 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய தெளிந்த புத்தி எதற்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் 5 காரியங்களை நமக்கு கொடுத்தார். நான் ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணி இன்றைக்கு நான் வார்த்தைகளுக்காக நான் கடந்து செல்கிறேன். பிசாசின் தந்திரங்களை அறிய நமக்கு தெரிந்த புத்தி தேவை என்று சொல்லி 1 பேதுரு 5:8 வசனத்தையும், பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு தெரிந்த புத்தி வேண்டும் என்று சொல்லி 1 Corinthians 15:34 வசனத்தையும், நமது நிலைமையை அறிய கர்த்தர் நமக்கு தெரிந்த புத்தி தேவை என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15:17 வசனங்களிலும், ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு தெரிந்த புத்தி எவைகளுக்கெல்லாம் செபிக்க வேண்டும், எப்படி செபித்தால் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக நமக்கு தெரிந்த புத்தியை கொடுக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 4:7 வசனத்திலும், வருகையில் அவரோடு பிரவேசிப்பதற்கு நமக்கு தெரிந்த புத்தி தேவை என்று சொல்லி 1 பேதுரு 1:13 வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கடந்த நாட்களில் பேசினார். நேற்றைய தினத்திலும் புத்தி எதன் மூலமாக நமக்கு வரும் என்று சொல்லி ஒரு 6 காரியங்களை கொடுத்தார். தேவகுமாரன் மூலமாக நமக்கு புத்தி வருகிறது என்று சொல்லி 1 யோவான் 5:20 வசனத்திலும், பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு புத்தி வரும் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:7, நீதிமொழிகள் 1:23 படியாகவும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்பதினாலே கர்த்தர் நமக்கு புத்தியை தருகிறார் என்று சொல்லி யோசுவா 1:8, சங்கீதம் 1:2 மூலமாக பேசினார். வயது சென்றவர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு புத்திமதிகளை சொல்லுவார் என்று சொல்லி யோபு 12:12 மூலமாகவும், தகப்பன் புத்தியின் மூலமாக தகப்பன் நமக்கு புத்தி சொல்லுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகள் 1:8 படியும், கடைசியாக பொல்லாப்பை விட்டு விலகுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புத்தியை தருகிறார் என்று சொல்லி யோபு 28:28 மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 12ஆம் நாளிலும் புத்தியினால் நமக்கு வருகிறதான ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை இன்றைக்கு இந்த மாலை வேளையில் பேச போகிறார். ஹல்லேலூயா. புத்தி நமக்குள் வரும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை புத்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆசைப்படுகிறார். இன்றைக்கும் அந்த 4 ஆசீர்வாதத்தை குறித்து பேசி நம்முடைய ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளையையும் ஒரு பொக்கிஷங்களினால் சேர்த்துக் கொண்டாய் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. முதலாவது காரியம், உங்கள் புத்தியின் மூலமாக நீங்கள் பொக்கிஷங்களையும் பொருள்களையும் நீங்க சம்பாதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறதான அந்த புத்தியின் மூலமாக இங்கே வாசிக்கிறோம். அப்படியா அவன் ஞானம் மூலமாக அவர் கொடுக்கிற புத்தியின் மூலமாக நீ வெண்ணையும் பொருளையும் என்ன பண்ணிருக்கிற சம்பாதித்தாய் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்புகிறதுனாலதான் ஆண்டவரை இன்னைக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்ன கொடுங்க, புத்தியை கொடுக்கப்பா, அதன் மூலமா நான் எல்லாவற்றையும் சம்பாதிச்சுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எசேக்கியேல வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேரடியாகவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கலாம். ஆனால் சாலமோனை பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, சாலமோனே என்ன வேணும்? அவன் கேட்டிருந்தா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் என்ன கேட்கிறான், ஞானத்தை கேள்வி, ஆண்டவர் ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அதன் மூலமாக அவனை எல்லாவற்றையும் சம்பாதித்துக்க முடியும், எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். அதன் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கொடுங்க என்று சொல்லி ஞானமாய் கேட்கிறோம். எப்படி ஞானத்தை வேணும் என்று சொல்லி ஞானமாய் கேட்கிறார். இன்னைக்கும் ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க, இயேசுவா என்ன கொடுங்க, புத்தியை கொடுங்க, ஏன்னா அதன் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னா இங்க ஒரு பொருள்
சொல்லுகிற இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த புத்தி நமக்குள்ள இருக்குமானா, அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமானா, அந்த அறிவு நமக்குள்ள இருக்குமானா, நீங்களும் நானும் அநேக காரியங்களை என்ன பண்ண முடியும்? சம்பாதித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் கடின உழைப்புனால என்னென்னோ பண்ணி பார்க்கிறாங்க. ஆனால் அவங்களால அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல சம்பாதிக்க முடியல. ஆனால் ஞானத்தோடு புத்தியோடு நடந்து கொள்ளுகிறவன் அவ்வளோ கடினப்படுகிறது கிடையாது. ஆனால் அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ சொத்து பத்துகிறது, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. ஏன் என்று சொல்லுவேன் என்று சொன்னால், அவன் புத்தியாய் நடந்து கொள்ளுகிறான், ஞானமாய் நடந்து கொள்ளுகிறான், அவன் புத்தியை பயன்படுத்துகிறான். ஆனால் இன்றைக்கும் அநேக பேர் கடினப்பட்டுறாங்க, இன்னைக்கும் கடினப்பட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளோட பல நேரத்தில் நிறைய கடினத்தோடு காரியங்கள் செய்கிறோம். ஒரு ஆங்கிலத்தில் கூட ஒரு வாக்கியம் எழுதுகிறது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் ஒர்க் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த புத்தியை காட்டுகிறது, ஞானத்தை காட்டுகிறது. அப்படியாக அந்த புத்தியின் மூலமாக அநேக காரியங்களை நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம அந்த உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையில்லை இல்லையா? நம்ம கூட ஆசீர்வாதம் வேணும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு இந்த புத்தியை நமக்கு தேவைப்படுகிறது. இந்த புத்தியான காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அநேக காரிய வேலைகளில் தேவைப்படுகிறது. எப்படியாய் நம்ம நடந்து கொள்ளணும், எப்படியாய் நான் நடந்து கொள்ளணும், எப்படியாய் நான் இந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நான் ஞானமாய் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? எனக்கு புத்தி வேணும். இவைகள் எல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தருகிறவர்களா இருக்கிறார். நீ கேட்கிற நான் தரமாட்டேன்னு சொல்லுவார் ஆண்டவர். என் பிள்ளை என்கிட்ட பொருளை கேட்கல, பொண்ணை கேட்கல, அதுக்கு மாதிரி என்ன கேட்கிறான்? புத்தியை கேட்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சந்தோஷப்படுவா. இன்னைக்கும் நீங்கள் நானும் அன்று சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு இந்த இசைகள் போல எனக்கு இந்த பொருளாசனம் இல்லை, ஆண்டவரே எனக்கு புத்தியை கொடுங்க, உங்களுடைய அன்பினாலே நடந்துகிறதுக்கு எனக்கு புத்தியை கொடுங்க, எல்லாவற்றையும் சம்பாதிப்பதற்கு எனக்கு என்ன கொடுங்க? புத்தியை கொடுங்க. நான் ஞானமாய் நடந்து கொள்ளுகிறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு, செபிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க? புத்தியை கொடுங்க. உங்ககிட்ட சாலமோன் எப்படி ஞானமாய் ஞானத்தை கேட்டானோ, அப்படியா உங்ககிட்ட நான் ஞானமாய் செபிப்பதற்கு எனக்கு புத்தியை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. அதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம இழக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த புத்தியை நம்ம சம்பாதிக்காததுனாலதான் அநேக காரியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மாறாக ஆண்டவர்களிடம் புத்தியை கேட்டு பாருங்க. ஏசப்பா எனக்கு புத்தியை கொடுங்க, ஞானமாக நடந்து கொள்ளணும், ஆசீர்வாதத்தினால நடச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தியை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த புத்தியை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த சம்பாதிப்பதற்கான புத்தியை உங்களுக்கு தருகிறார். இந்த புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்க பொருளையும் பொருளையும் கேட்டு உங்க நேரத்தை புத்தியை பயன்படுத்தாதீங்க. ஆண்டவருடைய புத்தியை கேளுங்க. ஞானமாய் ஆண்டவரே நான் ஞானமாக நடந்து கொள்வதற்கு, ஞானமாக நடந்து கொள்வதற்கு, புத்திமானாய் நான் நடந்து கொள்வதற்கு, புத்தி இல்லாம அநேக நேரத்துல ஆண்டவரே நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறேன், உமக்கு உதவியில்லாத வார்த்தைகளை பேசுகிறேன், அநேக இடத்துல கடினமான வார்த்தையை பேசுவது நிமித்தமாக அநேக இடத்துல அன்பை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மாறாக ஆண்டவரை புத்தியை கொடுங்கப்பா. அநேக இடத்துல நான் அன்பாய் பேசணும், அநேக நான் உன் பக்கமா திரும்புவதற்கு என்ன கொடுங்க? புத்தியை கொடுங்க. ஞானமாய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறதற்கோ, ஞானமாய் தேவனுடைய வசனங்களை படிக்கிறதற்கோ, ஞானமாய் பாடல்களை பாடுவதற்கோ, ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கை தேர்ந்தவனாய் என்னை நடத்துவதற்கும் எனக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். ஆண்டவரை கேளுங்கப்பா, எனக்கு புத்தியை கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கும் இந்த 3ஆம் நாளில் புத்தியை குறித்து பேசுகிறார். அதை நம்ம புத்திமானமை மாற்றணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருஷத்தின் கடைசியில் உங்களையும் என்னையும் அவர் புத்திமானாய் மாற்றணும்னு நினைக்கிறார். ஆண்டவர் 2025 நீங்க போகும் பொழுது ஒரு புத்திமானாய் மாறணும். இவ்வளவு நாள் நான் புத்தி கெட்டவனாக இருந்திருக்கலாம். இந்த 11 மாதங்கள் 12 மாதங்களுக்கு கூட நம்ம வீணாய்
நடத்துங்க. அவைகள் மூலமாக நான் சொப்பனங்களை காணணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை உடையவனாக நான் மாற்றணும். அந்த புத்தியை உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு எனக்கு இந்த பொருளை காட்டினோம் ஆண்டவரே, அநேக நன்மைகள் சொல்லி அந்த சமூகத்தை கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறார். நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது புத்தியினால நம்ம பொருளை சம்பாதிக்கிறோம். இரண்டாவது காரியம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், புத்தியினால நீங்க பெறுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பை பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. புத்தி உங்களை பாதுகாக்கும். அநேக இடத்துல நீங்க புத்திமானாய் நடந்துவதற்கு, நீங்க சரியான பாதைகளை செல்வதற்கு இந்த புத்தி என்ன பண்ணுகிறது? உங்களை நடத்துகிறது. பிள்ளைக்கு ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, நெருப்பு சுடுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த பிள்ளை அந்த நெருப்புல கை வச்ச பிறகுதான் என்ன தெரியும், நெருப்பு சுடுவோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணுவோம், அந்த நெருப்பு கிட்ட போவோமா? போவே போவாது. ஆனா அதை புத்தியாய் அறிந்த பிள்ளைகள் நெருப்பு சுடும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், சும்மாவே வைப்போம். புத்திமானாக நீங்க நடந்து கொள்ளும் பொழுது அந்த புத்தி உங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். பிசாசையிலிருந்து உங்களை பாதுகாக்கும், வியாதிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அந்த புத்தி உங்களை என்ன நடத்தும்? உங்களை அரவணைக்கும், உங்களை காக்கும், உங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். எல்லா வற்றிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. எது தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த புத்தி உங்களை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, அப்பா எனக்கு புத்தியை கொடுங்க. அதன் மூலமா நான் என்னத்தை பெற்றுக் கொள்கிறேன்? பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறேன். உங்ககிட்ட இருந்து எனக்கு அந்த பாதுகாப்பு இந்த புத்தியின் மூலமா எனக்கு வருகிறது. அந்த புத்தியை நான் சம்பாதிக்கிறவனாக காணப்படணும். அந்த புத்திமானாய் நான் நடந்து கொள்ளணும். அநேக விஷயங்களை நான் மாட்டிக்கொள்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோசித்து பாருங்க. அநேக இடங்கள்ல நீங்க நாம பிரச்சனைகளை மாற்றிக்கொள்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த புத்தியை நீங்க பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு தான். நீங்க ஞானத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த புத்தியை நீங்க சரியாக பயன்படுத்துறீங்கன்னா அந்த புத்தி உங்களை பாதுகாக்கும். உங்கள் பிரச்சனைக்கு கொண்டு போவார். உங்க சண்டை சச்சுரவுகள் என்ன பண்ணாது, கொண்டு போகாது. ஒருத்தரோட சண்டைன்னு நீ நிற்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் உங்களுடைய புத்திக்கு வரும். ஓ, நீ சண்டை போடுறியா? வசனம் சொல்லுதே நீ சமாதானத்தோட போகணும்னு சொல்லி, ஆனா நீ சண்டை போடுறியேன்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் புத்திக்கு வந்து எட்டும். நீ சண்டை போடாத, அவங்க கிட்ட சமாதானமா போ. அவங்களே உங்ககிட்ட சண்டை போட்டாலும் நீ என்ன பண்ணாத, சண்டை போடாத. ஏன்னா புத்தி அதை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். நீ அதை பயன்படுத்து. அநேக சண்டை போடுவதற்கு நீ என்ன பண்ணாத, இந்த புத்தியை பயன்படுத்தாத. அடுத்தவங்க அழிந்து போகணுன்றதுக்காக புத்தியை பயன்படுத்தாத. அதற்கு மாறாக ஆண்டவர்களை பாதுகாக்கிற அல்லவா, அந்த பாதுகாப்புக்காக நீ என்ன பண்ணு, உன் புத்தியை பயன்படுத்து. உன்னை பாதுகாக்கிறது போல அநேகர் பாதுகாப்பதற்கு நீ என்ன பண்ணு, அதை பயன்படுத்து. உன் குடும்பத்தை மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகளுக்காக மாத்திரம் அல்ல, உங்க குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக, உங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல. நீ என்ன பண்ணு, தேசத்தை பாதுகாப்புக்காக செவிங்க, உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக செவிங்க, உங்களுடைய கிராமங்களுக்காக செவிங்க, உங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க மாவட்டத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு சில தூக்கு மாட்டி மறித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே கேளுங்க, அப்பா இப்பேற்பட்ட ஜனங்களை நீங்க பாதுகாக்கணும். ஆண்டவரே, தற்கொலை ஆவியினால ஏவப்பட்டிருக்கிறவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தானுடைய பிடியில மாட்டிக்கொண்டு எப்ப எங்க விழுந்து சாகான்னு சொல்லி ஆண்டவரே நினைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேசத்துக்கு விரோதமாய் அநேக ராணுவ படைகள் தயாராகி கொண்டிருக்கிறது, ஊடுருவி கொண்டிருக்கிறது. என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் கிராமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மழையினால் சேதங்கள் வந்து
எங்க தேசத்தின் மேல வரக்கூடாது, எங்க மாவட்டத்தின் மேல வரக்கூடாது, எங்க பிள்ளைகள் மேல வரக்கூடாது, என் தேசத்தின் மேல வரக்கூடாது, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் நானும் செல்லிக்கணும். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் அந்த புத்தி பாதுகாக்கிறதா இருக்குது. நம்மளை மாத்திரமல்ல, நீங்க அந்த புத்தியை சரியாக பயன்படுத்தினா உன் தேசத்தையே உங்களால் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் அவர்கள் செய்யணும். ஆண்டவரே, ஒரு நீதிமான் நிமித்தமா இந்த தேசத்தை நீங்க அழியாம இருப்பீங்கன்னு சொல்லி அவன் புத்திமானாய் அன்றைக்கு நடந்து கொண்டான் அல்லவா? அப்படியாக அவருடைய சகோதரனுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் புத்திமானாய் புத்தியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்வீர்களா? அன்றைக்கு அந்த ஆபிரகாமின் மூலமாக எப்படி லோத்துவினுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டதோ, இன்றைக்கு நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்கிற காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் உங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்கள் கிராமத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்களுடைய தெருக்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்கள் கிராமங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும், உங்க சொந்த பந்தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். உன் நண்பர்களுக்காக நீ செபிக்கிறது நிமித்தமா உன் ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு உன் நண்பர்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. இவெல்லாம் அழிந்து போகிறது, உன் சொந்த பந்தங்கள்லாம் அழிந்து போனா உங்களுக்கு சந்தோஷமா, உங்க நண்பர்கள்லாம் உங்க கண்ணு முன்னாடி அழிந்து போகிறதுலாம் சந்தோஷமா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க அவங்களாம் அழிந்து போகிறத பார்த்துட்டு நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்போமா? அவனுடைய பாதுகாப்பு இயேசுவா ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். வாகன விபத்துல தாக்கப்படுறவங்களுக்காக செல்லிக்கிறோம். பாதுகாத்துக்குள்ள சாலை விபத்துல நடக்கூட தற்கொலை ஆவிகள் நடக்கூடாது. விஷத்தை குடிச்சுட்டு ஆண்டவரை மறிக்கிறாங்க. அநேக தற்கொலை ஆவிகள் தேசத்துல பரவப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேற்றோட கேட்கலையா? எவனை விழுதாமோ என்று சொல்லி கட்சித்து இருக்கிறான். அவனிடத்திலிருந்து எங்களையும் என் தேசத்தையும் என் குடும்பத்தையும் என் நண்பர்களையும் உற்றார உறவினரையும் என் கிராமத்தையும் என் தேசத்தையும் என்ன பண்ணுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இவ்வளவோ காரியங்கள் இருக்குது பாதுகாக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த புத்தி ஆண்டவர் தருவார். யாரெல்லாம் பாதுகாக்கணும்? உங்களை மாத்திரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ள போறீங்களா? இல்ல ஆண்டவர் புத்தி கொடுத்து எவைகளுக்கெல்லாம் செவிக்க சொல்லி அவர்களை பாதுகாக்க சொல்றாரோ அவர்களை எல்லாம் நீங்க பாதுகாக்க போறீங்களா? நீங்க புத்திமானாக நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் புத்திக்கேற்ற காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. முதலாவது காரியம், புத்தியினால் பொருளை நீங்க சம்பாதிக்க முடியும். அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கு, என்னத்தை நீங்க சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது, புத்தி நம்ம என்ன பண்ணோம், பாதுகாக்கிறதா இருக்கிறது. மூன்றாவது காரியம், நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம், புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று, மதியினரின் போதனை மதியினமே. புத்தி தன்னை உடையவர்களுக்கு எல்லாவற்றையும் அவங்க எல்லாவற்றையும் ஜீவ ஊற்றா இருக்கிறது. ஊற்று என்று சொன்னா எடுக்க எடுக்க என்ன பண்ணாது, குறையவே குறையாது. ஊற்று என்று சொன்னா ஊறிக்கொண்டே இருக்கும். நீ புத்திமானாய் நடந்தாய் என்று சொன்னா உனக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, உன்னை உடையவர்கள், உன்னை நம்பி இருக்கிறவர்கள், உன்னை தேடி வருகிறவர்கள், உங்களுடைய சமூகத்துல யாரெல்லாம் ஓடி வராங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட கேட்டு நன்மையை கேட்டு வராங்களோ, செகத்தை கேட்டு வராங்களோ, விசுவாசத்தை கேட்டு வருகிறாங்களோ, ஒவ்வொருவரும் தேடி உண்மை நம்பி உங்களை நம்பி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ஜீவ ஊற்றாய் மாற்றுவார். ஊற்று என்று சொன்னார் கிணத்துல இருக்கு இல்லையா, தண்ணீர் என்ன பண்ணா, தண்ணீரை எடுக்க எடுக்க என்ன பண்ணும், ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கும். அப்படி நீங்கள் புத்திமானாய் நீங்கள் நடந்து கொண்டு ஆண்டவர் அந்த புத்தியை கேட்பீங்கன்னா நீங்களும் உங்களை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்றாக காணப்படும். அந்த புத்தியானது உங்களை எடுக்க 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 குறையாமல் என்னவாகுமா, பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சாதை பார்ப்பது வீட்டில் அப்படிதான். எலியா போகும் பொழுது நானும் என் பிள்ளையும் இந்த அப்பத்தையோ என்ன பண்ணிட்டு சாப்பிட்டு சாரான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ அப்பத்தை கொண்டு வான்னு சொல்லும்போது அவங்க கேட்டு அவங்க கொண்டு போனாங்க. அவங்க அந்த பஞ்ச காலங்கள் வசனங்கள் தெளிவா வாசம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்ச காலங்கள் முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டில் அந்த எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அன்றைக்கு அந்த சாரிவா விதவை வீட்டில் அந்த
அந்த விதவையானவள் புத்தியாய் நடந்தது நிமித்தமாக அந்த பஞ்ச காலங்கள் முழுவதும் அவங்க நன்மையினால் போஷிக்கப்பட்டாங்க. அங்க ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டது. எடுக்க எடுக்க அந்த மாவு எண்ணெய் என்ன பண்ணவே இல்லை, குறையவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் உங்க புத்தியை சரியான நேரத்துல, சரியான வேளையில, சரியான காரியத்திற்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம், நன்மை அது என்ன ஆகாது, குறையவே குறையாது. ஜீவ ஊற்றை போல அவை சிறந்து கொண்டே இருக்கும். இதுல மேலான விஷயம் என்ன தெரியுமா, இந்த புத்தியின் மூலமாக நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, உங்க குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கிறதில்லை, உங்களை உடையவர்கள் யாரெல்லாம் உங்களை நம்பி வராங்களோ, யாரெல்லாம் உங்களை தேடி வராங்களோ, யாரெல்லாம் உங்களை நம்பி இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ஜீவ ஊற்றாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புத்தி பாருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை செய்யுது. ஆனால் மதீனமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். 22 வருஷம் கடைசி சொல்றாங்க, மதீனனின் போதனை மதீனமே. நம்ம மதீனமாய் இருந்தோம் என்று சொன்னா, இருக்கிறது போறோம்னு சொல்லி நீ நினைச்சனா அது உனக்கு மதீனமாகவே காணப்படும். ஆனால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு ஜீவ ஊற்று எடுக்க 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 என்ன வந்துட்டே இருக்கும், சுரந்து கொண்டே இருக்கும். அவர் அப்படியாய் அந்த புத்தியை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனோட சமூகத்தில் கேளு, ஆண்டவரே இந்த புத்தி எவ்வளவு மேலானதப்பா, இந்த புத்தியினால எவ்வளவு காரியங்களை நாங்கள் சம்பாதிக்கிறோம், இந்த புத்தியின் மேல மூலமாக எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த புத்தி நிச்சயமாகவே எங்களுக்கு என்ன பண்ணோம், வேணாண்டவரே சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் வரும் காலங்களில் இல்ல இன்றைக்கே ஆண்டோட சமூகத்தில் நீங்க கேளுங்க. இன்றைக்கே அந்த புத்தியான காரியங்களை நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களை பயிற்றுவிக்குவார். ஹல்லேலூயா. கடைசியான வசனம், கடைசி வசனம் வாசித்து முடிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட என்ன பண்ணாங்க, கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்களை உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாருமே தெரிந்ததான ஒரு உவமைதான். கன்னிகைகள் இருந்தாங்க. ஆண்டவர் அந்த நெருப்புக்கு ஏற்ற எண்ணெயை ஆயத்தப்படுத்தினவர்கள் எல்லாருமே எங்க போனாங்க, பரலோகத்துல அவரோடு கூட பிரவேசித்தார்கள். ஆயத்தம் இல்லாத எண்ணெயை வைத்திராமல் காரியான பிறகு நம்ம ரைஃபில் பண்ணிக்கலாம் சொல்லி நினைத்திருந்தவர்கள், அவங்க என்ன வாங்கின கேப்ல என்ன ஆயிடுச்சு, ஆண்டவருடைய வருகை வந்துருச்சு. ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஆண்டவரோடு சென்றார்கள். ஆயத்தமற்றவர்கள் எல்லாருமே அங்கே கைவிடப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. மறுபடியும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறந்தேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களை நான் அறியேன் என்று சொன்ன வசனம் என்ன எதை குறிக்கிறது என்று சொன்னால், என்னதை காண்பிக்கிறது என்று சொன்னால், புத்தி உள்ளவர்கள் வருகையில் அவரோடு பிரவேசிப்பார்கள். புத்தி இல்லாதவர்களோ ஆயத்தம் அற்றவர்களாய் காணப்பட்டு ஆண்டவருடைய வருகையை இழந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும்
புத்திமானாய் நடந்து கொள்வோமானால் அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த வருகையில ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, அவங்க போய் என்ன பண்றாங்க, இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்ககிட்ட என்ன காலியாச்சு, நீங்க வச்சிருக்கீங்களே கொடுங்க. ஒருவேளை அவங்களும் கொடுத்துருந்தாங்க என்ன இருக்கும், அவங்களுடைய எண்ணெய் இவங்களுக்கும் காலியா இருக்கும், அவங்களுக்கும் காலியா இருக்கும், அவங்களும் இவங்களோட சேர்ந்து போய் வாங்க போயிருப்பாங்க. மொத்தமா யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, வருகையில சென்றிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய ஆயத்தத்தை அவர்கள் அறிந்தாங்க. அவங்க எல்லாவற்றும் மேன்மையான காரியங்கள் அவரோடு செல்வதற்கான காரியங்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் இதோ வருகிறார் அதோ வருகிறார் சொல்லி சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட கூடாது, உங்களுடைய காரியங்களை தள்ளி போட்டுக் கொண்டே போகக்கூடாது. என்றைக்கு அவருடைய வருகை வரும் என்று சொல்லி ஒரு ஆளும் கணிக்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை இந்த காலத்துல இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த கன்னிகைகள் ஆயத்தமாய் தீவெட்டி ஏந்தினவர்களா எண்ணெயை ஏந்தினவர்களா இருந்தார்களோ அப்படியாக நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கும் பொழுது யாரும் எப்போ வருவார் சொல்லி தினம் தினம் தியானிக்கிறோம். தினம் தினம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். தினம் தினம் எனக்குள்ள இருக்கிற குறைவுகளை சரி செய்தே கொண்டிருக்கிறோம். அந்த தீவிர எண்ணெய்கள் குறையும் போது அதை நிரப்பிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி உங்களை தினம் தினம் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்களா? என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையில் வருகிறாரோ அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆனால் ஆண்டவர் வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை ஒதுக்கி தள்ளீர்கள் என்று சொன்னார். அவர் வருகையில அவரோடு செல்வதற்கு நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த புத்தி உள்ளவர்கள் என்னாச்சுன்னா வருகையிலே அவரோடு சென்றாங்க. புத்தி இல்லாதவங்க இந்த மேன்மையான காரியத்தை இழந்து போயிட்டாங்க. இந்த புத்தி என்ன செய்கிறது என்று சொன்னால் வருகையில அவரோடு பிரவேசிப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறது. அப்போ இந்த புத்தியினால நீங்களும் நானும் பெறுகிற இந்த 4 ஆசீர்வாதங்கள், புத்தியினால பொருளை சம்பாதிக்கிறோம், புத்தியினால நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம், புத்தியினால நம்முடைய உடையவர்களை நம்ம பாதுகாத்துக் கொள்கிறோம். அதுவே நமக்கு ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. கடைசியாக புத்தி என்ன பண்ணுவோம்னா வருகையில அவரோடு பிரவேசிப்பதற்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படும்.